பாருங்க, என்னுடைய மகனுக்கு 12 வயது ஆகும் பொழுது நான் எங்க காலேஜ்க்கு ஒரு செரிமனிக்காக கூட்டிட்டு போனேன். அது ஒரு ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் சார். அது ஒரு ஃபேர்வெல் ஃபங்க்ஷன். எங்க எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபசர் 38 வருஷம் வேலையில இருந்தவங்க ரிட்டையர் ஆவாங்க. இன்றைய தாய் தந்தை இருக்க அந்த பழக்கம் இருக்கான்னு தெரியல. எங்க அம்மாவுக்கு அந்த பழக்கம் இருந்தது, எனக்கும் இருக்கு. யாராவது பெரியவங்க வந்தாங்கன்னா அவங்க கிட்ட என் குழந்தை ஆசீர்வாதம் வாங்க விடுவேன். ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்லுவேன். சொல்றீங்களா இன்னைக்கு அந்த வார்த்தையை? என் பையனை கூட்டிட்டு போறேன். 38 வருஷங்க. அங்க வந்து ஏதோ இப்படி போறாங்க வெளியில. கொஞ்ச நேரத்துல அவங்க வெளியில போயிருவாங்க. இந்த அரங்கத்துல நான் உட்கார்ந்துருக்கேன். பிள்ளைய கூட்டிட்டு ஓடி அவங்க கிட்ட போறேன். அவங்க கிட்ட அப்படி விட்டேன் பையனை. அவன் உண்மையா ஏன் வந்தான் தெரியுமா? அவன் பிரியாணி சாப்பிட வந்தாங்க. அவன் எதுக்கும் வரல. எனக்கு நல்லா தெரியும், எங்க ஊர்ல எங்க காலேஜ்ல வந்து ஃபேர்வெல் இருந்தா பிரியாணி போடுவாங்க. நான் என்ன பண்ணேன், கூட்டிட்டு போய் அவங்கள விடுறேன். என் பையனை பார்த்தாங்க, என்ன பார்த்தாங்க, என்ன பருவின்னாங்க. பையனுக்கு ஏதாவது நல்லது சொல்லுங்க. அந்த வயசுல இருப்பான். அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ ஊருக்கே சொல்ற, உன் பிள்ளைக்கு நான் என்ன சொல்றது? அந்த அம்மா கிட்ட நான் எப்படி சொல்றது? ஊர்ல இருக்கிற பிள்ளை எல்லாம் என் பேச்ச கேட்கும், என் பிள்ளை கேட்கணுமே. சொல்லுங்கம்மா, ஏதாவது சொல்லுங்க. நின்றுட்டு இருந்தவங்க யாரையும் பார்க்கலைங்க. அந்த பையனை பார்த்து என்ன பார்த்தா, என்னப்பா பேரு அப்படின்னு அவன் பேரை சொன்னான். உன்னை இதான் ஓப்பனிங்கே தான். உன்னை ஒரு சிங்கம் துரத்துது அப்படின்னு பாருங்க. அவன் என்ன பார்த்தான். அவன் வந்த வேலை வேற. கூட்டிட்டு வந்து ஒரு அம்மாட்ட நிக்க வச்சுட்டு இன்னும் ஒரு சிங்கம் துரத்துதுன்னு அவங்க உடனே அவன் கவனத்தை திருப்புறதுக்கு ஒண்ணு செஞ்சாங்க. டீச்சர் இஸ் a டீச்சர். ஒரு விஷயம் செஞ்சாங்க. உன்னை ஒரு நார்னியா சிங்கம் துரத்துதுன்னாங்க. நார்னியா சிங்கம் அவனுக்கு தெரியும், பெரிய சிங்கம். அவன் அப்படி பாக்குறான், சிங்கம் உன்னை துரத்துது, நீ ஓடுற, அது பெர்ஃபார்மன்ஸ்ங்க. ரோட்லங்க, அந்த கிரவுண்ட் ரோட்ல துரத்துது, நீ ஓடுற, அது துரத்துது நீ. அவன் உண்மையாவே ஓடுறாங்க. மனசுல நான் அவனை பாக்குறேன், அவன் உண்மையா ஓடுறான். அப்படி பார்த்துட்டே இருக்கிறான். அவங்கள போய் உன்னை ஒரு சவுர் பக்கமா அப்படி கார்னர் பண்ணிருச்சு அந்த சிங்கம். வாயை திறக்குது இப்படி நான் சாப்பிட்றதுக்கு. அவனுக்கு முன்னால நார்னியா சிங்கம் வாய் திறக்குது. அவன் உள்ள போறான். உடனே சொல்றாங்க, நீ என்ன பண்ற தெரியுமா? அந்த சிங்கத்தினுடைய வாயை பிடிச்சி கிழிச்சி அப்படி தூக்கி அப்படி போட்டா பாரு அப்படின்னா. நாங்க அவன் போட்டான். 1.5 டன் இருக்கிற சிங்கத்தினுடைய வாயை பிளந்து தூக்கி போடுறதுக்கு உனக்கு எவ்வளவு உடல் வலிமை வேண்டுமோ அதை விட அதிகமான மன வலிமை உன் அம்மா அப்பா பேச்ச சொல்லு கேட்ட நடக்க வேணும் அப்படின்னாங்க. சிங்கத்தை உடம்பு வலியால சாட்சி விட்டுறலாங்க. சொல்ற பேச்சு கேட்டு நடக்கிறதுக்கு ஒரு மன வலிமை வேணும்ல, அது சிங்கத்தை தூக்கி கிழிச்சு போடுற அளவை விட அதிகமானது. அந்த மன வலிமை இருக்கின்றவர்களால் தான் அறிவுரையின்படி நடக்க முடியும்.